தவக்காலம் 2வது வாரம் செவ்வாய்க்கிழமை. நற்செய்தி பகுதி மத்தேயு பிரிவு 23, அருள்வாக்குகள் 1 தொடக்கம் 12 வரை. இயேசு இன்றைய நற்செய்தியில் பரிசேயர்களின், மறைநூல் அறிஞர்களின் தலைமைத்துவ வெளிவேடத்தை வெளிப்படையாகவே சுட்டிக்காட்டி கடுமையாக கண்டிக்கிறார். எந்த ஒரு தலைமைத்துவமும் வீடாக இருந்தாலும் சரி, நாடாக இருந்தாலும் சரி, அது பணிவிடை தலைமைத்துவமாக இருக்க வேண்டும் என்று இயேசு இன்றைக்கு சொல்லுகிறார். பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் செய்த 3 பாவங்களை சுட்டிக்காட்டுகிறார். 1 வசனம் 3, அவர்கள் என்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள், ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள். அவர்கள் நெறிகேடு இல்லாத நாணயமான நேர்மையான வாழ்க்கை முறையை பின்பற்றவில்லை. கடவுளின் கட்டளைகளான நீதி, இரக்கம், பிறரன்பு பணி இவற்றை செயல்படுத்த தவறினார்கள். 2வது பாவம் வசனம் 4, சுமத்தற்கரிய வலுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள். கடவுளின் சட்டங்களின் மேல் இருந்த அதீத ஆர்வத்தால் தோராவில் கொடுக்கப்பட்டுள்ள 613 சட்டங்களை பிரித்து 1000 விதிமுறைகளை வகுத்து மக்களின் இயல்பு வாழ்க்கையை முடக்கி போட்டு கடவுளின் கட்டளைகளை சுமக்க முடியாத சுமைகளாக சாமானிய மக்கள் தோள்களில் சுமத்தினார்கள். 3வது பாவம் வசனம் 5, தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே செய்தார்கள். கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையையும் மரியாதையையும் தங்களுக்கு கொடுக்க வேண்டும் என மனித புகழ்ச்சியை தேடியவர்கள் என்று சொல்லி அவர்களை பற்றி மேலும் 3 குற்றப்பத்திரிகைகளை பட்டியலிடுகிறார் இயேசு. பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் துதி விரும்பிகள். பொது வெளிகளில் மரியாதை மதிப்பை பல வழிகளில் எதிர்பார்த்து யூத சமயத்தை வெளிப்புற சம்பிரதாயமாக மாற்றியவர்கள். பட்டியலில் 1 வசனம் 5, தங்கள் மறைநூல் வாசக பட்டைகளை அகலமாக்குகிறார்கள், அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள். பட்டியலில் அவர் சொன்ன 2வது வசனம் 6, விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் தேடுகிறார்கள். பட்டியலில் அவர் சொன்னது 3வது வசனம் 7, சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். இன்றைய நற்செய்தி நமக்கு படிப்பிக்கின்ற படிப்பினைகள் என்ன? எந்த ஒரு நபராக இருந்தாலும், எந்த இடத்தில் தலைமை இடத்தில் இருந்தாலும் அவர்கள் செயலாற்ற வேண்டியது, செயலாக்கம் செய்ய வேண்டியது பணிவிடையை தான். பணிவிடை பெறவல்ல, மாறாக பணிவிடை புரியவே வந்தேன் என்று இயேசு நம் எல்லோருக்கும் சொல்லுகிறார். எனவே வீட்டில் தலைவனாக இருந்தாலும் சரி, நாட்டில் தலைவனாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சிறிய குழுவுக்கு தலைமையாக இருந்தாலும் சரி, அல்லது மதத்திற்கு தலைவராக இருந்தாலும் சரி, நாம் பணிவிடை புரியவே வந்திருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். எனவே நம்முடைய இறை சமூகத்தில் இருக்கின்ற பசியாய் தாகமாய் உள்ளவர்களின் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும். அறியாமையில் உள்ளவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். வீடற்றவர்களுக்கு தங்குமிடத்தை கொடுக்க முயற்சி செய்ய வேண்டும். நோயுற்றவர்கள் கவனிக்கப்பட வேண்டும். வேதனையில் இருப்பவர்களை ஆற்றுப்படுத்தி ஆறுதலளிக்க வேண்டும். ஒடுக்கப்பட்டவர்களை விடுவிக்க உரிமை குரல் எழுப்ப வேண்டும். எனவே பணிவிடை புரிபவர்கள் தங்கள் சிந்தனை, சொல், செயல் இவற்றில் தாழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும். 2,
என்ன நம்பிக்கையாக அறிக்கையிடுகிறோமோ அந்த நம்பிக்கை அறிக்கையையே வாழ்ந்து காட்ட வேண்டும். நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள், வானகத் தந்தையின் பிள்ளைகள் என்று நமக்கு இறை நம்பிக்கை கற்றுத்தருகிறது. எனவே எல்லோரையும் நாம் சமமாக மதிக்க வேண்டும், சமமாக அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய பேராசிரியர் ஜோ மன்னத் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார், யாராவது உங்களை பார்க்க வந்தால், பங்கு அறையில் பார்க்க வந்தால் முதலில் அவர்களை அமரச் செய்யுங்கள். ஏனென்றால் we don't give respect not for their own titles, not for their own position, but they are human like us. அவர்கள் மனிதர்கள், நம்மை போன்ற மனிதர்கள் என்பதற்காக நாம் மரியாதை கொடுக்க வேண்டும். இரண்டாவது, நம்முடைய திருத்தந்தை அவர்கள் அர்ஜென்டினாவின் செய்தித்தாளான லா நாஷியோன் என்ற பத்திரிகைக்கு 2013 கொடுத்த செய்தி இங்கு நினைவு கூறத்தக்கது. It is not necessary to use titles or honor to address me. சாதாரணமாக போப் பிரான்சிஸ் என்று அழைத்தாலே போதும் என்று சொல்லுகிறார். அதே போல 2013 லா ரிபப்ளிகா என்ற பத்திரிகைக்கு அவர் அளித்த பேட்டியில் a simple father or bishop is enough என்று சொல்லுகிறார். எனவே டியர் ஃபாதர், டியர் பிஷப் என்று அழைத்தாலே உத்தமமானது என்று சொல்லுகிறார். எனவே பொறுப்புக்கு ஏற்ற கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த டைட்டில்ஸ், ஹிஸ் ஹோலினஸ், ஹிஸ் கிரேஸ், ஹிஸ் எமினன்ஸ், ரெவரண்ட், ரைட் ரெவரண்ட், இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. எனவே ஹிஸ் ஹோலினஸ் என்பது திருத்தந்தை அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்பதை உணர்ந்து அந்த டைட்டில்ஸ் வேண்டாம், மாறாக மரியாதை இருந்தால் போதும், டியர் பிஷப் ஆர் டியர் போப் என்றுதான் அழைக்க சொல்லுகிறார். எனவே நாம் நம்முடைய அரச பாரம்பரியத்தில் வந்த இப்படிப்பட்ட டைட்டில்ஸ்களை எல்லாம் சிறிது சிறிதாக அகற்ற வேண்டும் என்று நம்முடைய திருத்தந்தை அவர்கள் சொல்லுகிறார். எனவே இன்றைய நற்செய்தி வெளிப்புறத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம், உள்ளத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து தவக்காலத்தை தயாரிப்போம். ஆமீன்.